My dear students, this is Class 12 Maths, Chapter 2, Complex Numbers. Example 2.8. Show that ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரியல் அப்படின்னு நிரூபிக்கணும். அதாவது இதில் இமேஜினரி பார்ட் வராது அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? லெட் z equal to 2 plus I root 3 plus 2 minus I root 3 ரெண்டுத்துக்குமே பவர் 10 இருக்குது. ஓகேவா? இப்போ z equal to z bar அப்படின்னு வந்ததுன்னா z வந்து ரியல்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் இது தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ப்ராப்பர்ட்டி 8 என்ன சொல்லுதுன்னா z equal to z bar அப்படின்னு வந்ததுன்னா z is ரியல். ஓகேவா? இப்போது நான் z பார் இங்கே எடுத்துக்க போகிறேன். z பார்னா இது மொத்தத்துக்கும் பார் போடணும். அதாவது 2 plus I root 3 பவர் 10 plus 2 minus I root 3 பவர் 10 இது மொத்தத்துக்கும் பார். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் பார் இருந்ததுன்னா இதை பிரித்து போட்டுக்கலாம். இந்த பாரை தனியாக பிரித்து போட்டுக்கலாம். அப்போ நான் இவங்க ரெண்டு பேருக்கும் நான் செப்பரேட்டாக பார் போட்டுக்கிறேன். 2 plus I root 3 பவர் 10க்கு தனியாக பார், 2 minus I root 3 பவர் 10க்கு தனியாக பார். ஓகேவா? ஸோ தனித்தனியாக போட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி பாருங்கள், இங்கே z பவர் n இருந்து அதுக்கு பார் இருந்தால் அந்த பாரை உள்ளே எடுத்துகிட்டு நம்ம பவரை மேலே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டி நம்பர் 7 யூஸ் பண்ண போகிறோம். அதாவது z பவர் n கான்ஜுகேட்ன்றதும் z கான்ஜுகேட் பவர் nன்றதும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போது 2 plus I root 3 பார் அதுக்கு பவர் 10 plus 2 minus I root 3 பார் அதுக்கு பவர் 10. ஓகேவா? இப்போ இதனோட கான்ஜுகேட் என்ன? ப்ளஸ் இருந்தால் மைனஸ் வரணும். அப்போ இந்த பார் ரிமூவ் பண்ணும்போது இங்கே 2 minus I root 3 மேலே பவர் அப்படியே வரும். அதே போல் இந்த பார் ரிமூவ் பண்ணணும்னா இங்கே கான்ஜுகேட் எடுக்கணும். கரெக்டாக? ஸோ ப்ளஸ் போட்டுண்டு இங்கே மைனஸ் பதில் என்ன வந்துடும்? ப்ளஸ் 2 plus I root 3 இந்த பவர் அப்படியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா z பாரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் கடைசியாக நமக்கு ஜட்டு கிடைச்சிடுது. பாருங்கள், இது ஜட்டு தான். பாருங்கள், ஜட்டு என்ன? 2 minus I root 3 இருக்கா? பவர் 10, 2 minus I root 3 பவர் 10, 2 plus I root 3 பவர் 10 இருக்கா? ஸோ ஈக்குவல் டு ஜட் தாராளமாக எழுதலாம். அப்போது z equal to z bar அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைச்சிடுது. கரெக்டாக? தேர்ஃபோர் z is ரியல். ஓகே? சப்டிவிஷன் 2ல் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இதுதான் நம்மளோட ஜட்டு. இப்போ நான் இந்த உள்ளே இருக்கிற ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கொண்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு 19 plus 9i by 5 minus 3i இது எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ அடியில் டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதனால் மேலே கிலோ 5 plus 3iயால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போது கீழே என்ன வந்துடும்? 5 square plus 3 square. அப்போ மேலே 19 into 5, 5 9s are 45, பேலன்ஸ் 1, 5 1 is 5, 5 plus 4 9. ஓகே? அடுத்து 19 into 3, 3 9s are 27, பேலன்ஸ் 2, 3 1 is 3, 3 plus 2 5. ஒரு I இருக்குது பாருங்கள், நம்மளும் I போட்டுக்கலாம். அடுத்து 9 into 5 45 ஒரு I இருக்குது. அதே போல் 9 3s are 27, 9 3s are 9 into 3 27, பட் I into I ஸ்கொயர் வர இடத்துல -1 போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ கடைசியாக இது என்ன ஆகும்? -27. அப்போ 95 -27. இவங்க ரெண்டு பேரும் ப்ளஸில் தான் இருக்காங்க. அப்போது 57 + 45, 2 1 கேரி, 5 + 1 6 + 4 10. So 102 I
95ல் 27 கழிச்சிடுறேன். அப்போ ஒன்று பாரோ பண்ணிக்கலாம். இது 15, 15ல் 7 கழிச்சா 8, 8ல் 2 கழிச்சா 6, ஸோ 68. கீழே 5 ஸ்கொயர் 25, 3 ஸ்கொயர் 9, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4, 9 + 5 14, பேலன்ஸ் 1 34. ஸோ கீழே 34. சரி, இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நான் இங்கே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் 68, அடுத்து இமேஜினரி பார்ட் 102 I/34. ஓகேவா? இப்போ 34 × 3 பாருங்கள். 3 4s 12, பேலன்ஸ் 1 3 3s 9 + 1 10, 102 வருதா? அப்போது இதை நான் செப்பரேட்டாக பிரித்து எழுதும்போது 68/34 + 102/34 I. இப்போ இங்கே 2 டைம்ஸு, இங்கே 3 டைம்ஸு. அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 + 3I. ஓகே, சரி. இப்போ இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, இதையும் இதே போல் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். அதாவது அது என்னென்னா 8 + I/1 + 2I. இப்போ நான் இதுக்கு தான் கான்ஜுகேட் போடணும். அப்போ 1 - 2I, மேலே 1 - 2I, 2 கரெக்டாக? அப்போ 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் கீழே. இங்கே மேலே இவங்க ரெண்டு பேரும் பெருக்கணும் இல்லையா? 8 1 is 8, 8 × -2 -16, ஒரு I இருக்குது. I × 1 + I, தென் I × -2I. அப்போ -2 I × I2 வந்து இடத்துல -1 போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, 8 இது வந்து என்ன ஆகுனா -× -+2 ஆகிடும். அப்போ 8 + 2 10, 16ல் 1 கழிச்சா -15I. இங்கே கீழே 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 4 + 1 5. ஸோ இதை பிரித்து எழுதுனா 10/5 -15I/5. இப்போ இது வந்து 2, இங்கே வந்து 3. அப்போ இங்கே 2 - 3I அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம், இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக ஜட்டை நான் மாற்றி எழுத போகிறேன். அப்போ ஜட்டு பிகம்ஸ் 2 + 3I பவர் 15. அடுத்து நடுவில் சிம்பிள் பாருங்கள், நடுவில் மைனஸ் சிம்பிள். அப்போ -2 - 3I பவர் 15. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி ரெக்டாங்குலர் ஃபார்ம் கொண்டு வந்து இது போல் நான் ஜட்டே மாற்றி எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போது அந்த கான்ஜுகேட் ரூல் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஜட் பார் எடுக்க போகிறேன். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து பார். ஓகே, ஸோ Z1 + Z2 பார் வந்தால் Z1 பார் + Z2 பார் பிரித்து எழுதலாம் சொல்லியிருக்கேன். ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் இது போல் பிரித்து எழுதிக்கிறேன். 2 + 3I பவர் 15, இதுக்கு தனியாக பார், -2 - 3I பவர் 15, இதுக்கு தனியாக பார், நடுவில் மைனஸ். ஓகேவா? இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி, Z⁻n அதுக்கு பார் இருந்தால் ஜட் பார் பண்ணிவிட்டு பவரை மேலே எடுத்துக்கலாம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 7. ஸோ அது இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 2 + 3Iக்கு பார் உள்ளே கொண்டு வந்துடுறேன், பவரை மேலே ஏற்றிக்கிறேன். இங்கே 2 - 3I பார், பவரை மேலே ஏற்றிக்கிறேன். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டேன். இப்போ மேலே பார் வந்தால் இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். அப்போ இந்த பார் நான் சால்வ் பண்ணும்போது 2 - 3I பவர் 15 இங்கே வந்துடும். மைனஸ் இங்கே என்ன வந்துடும்? பார் நான் அதுக்கு அப்ளை பண்ணும்போது, அதாவது இது கான்ஜுகேட் எடுக்கும்போது 2 + 3I பவர் 15 இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து நான் ஒரு மைனஸை மட்டும் வெளியே எடுக்கிறேன். இதுலேருந்து ஒரு மைனஸ் மட்டும் வெளியே எடுக்கிறேன். அப்போ மைனஸை வெளியே எடுக்கும்போது மைனஸாக இருந்த டேர்ம் ப்ளஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2 + 3I பவர் 15 ப்ளஸ் ஆகிடுது. ப்ளஸ்ஸாக இருந்த டேர்ம் மைனஸ் ஆயிரும். அப்போ இது வந்து மைனஸாக மாறிடும். ஓகே, இப்போ உள்ளே இருக்கிற ஆள் யார் பாருங்கள்? ஜட்டு தானே. ஆனால் வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. இதை மைனஸ் ஜட்டுன்னு நான் சொல்லலாம் இல்லையா? அப்போ நான் ஜட் பார்லேருந்து ஆரம்பித்து மைனஸ் ஜட்டில் எண்டு பண்ணிட்டேன். ஓகேவா? தட் இம்ப்ளைஸ் Z bar equal to -Z. Okay, that means this complex number is purely imaginary. That implies Z is purely imaginary. Okay, thank you students.